பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவபாதை அல்லது மரணப்பாதை. இந்த பூமியில் மனிதன் நடக்கிற 2 பாதைகள் உண்டு. சிலர் ஜீவபாதையிலும் சிலர் மரணப்பாதையிலும் நடக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பாதைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம். ஜீவபாதை என்பது த வே ஆஃப் லைஃப், மரணப்பாதை என்பது த வே ஆஃப் டெத். ஆகவே இந்த 2 பாதைகளில் எந்த பாதையை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பது மிக முக்கியமானது. மரணமும் ஜீவனும் நமக்கு எதிரே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பதார்த்தமும் பாய்சனும் விஷமும் முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. அதை எது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது தான். ஆகவே அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் அதை தெரிந்து கொள்கிறார்கள், செலக்ட் பண்ணுறாங்க. ஆகவே மரணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஜீவன் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ருசியான பதார்த்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது விஷத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்த விரும்புகிறார்களோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இங்கே மரணமும் ஜீவனும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் ஜீவனை தெரிந்து கொள்கிறார்கள், சிலர் மரணத்தை தெரிந்து கொள்கிறார்கள். மரணம் என்பது இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் நரகத்தை நோக்கி போகிற பாதை தான் மரணத்தின் பாதை என்று பார்க்கும். பாவத்தின் பாதை, பாவத்தின் வாழ்க்கை, பிசாசின் தந்திரமான வாழ்க்கை. ஒரு மனிதனை பிசாசு பிடித்து அவனை கெடுதல் பண்ணி அவன் நரகத்தை கொண்டு போவது தான் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. அது அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவே மரணத்தை மனிதன் தெரிந்து கொள்கிறான். ஆனால் சிலரோ ஜீவனை தெரிந்து கொள்கிறார்கள், ஜீவனுள்ள பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த பாதை என்பது நித்திய ஜீவனுக்கு எதுவான பாதை, பரலோகத்துக்கு எதுவான பாதை. அந்த பாதை குறுகலானது. ஆனால் அந்த பாதைக்குள்ளே போகிறவர்கள் சில கடினமான பாதைகளுக்குள்ளாய் போக வேண்டும். உலகத்தின் பாவத்தை வெறுக்க வேண்டும், உலகத்தினுடைய அசூசிகளை வெறுக்க வேண்டும், உலகத்துடைய பொல்லாப்பை வெறுக்க வேண்டும், உலகத்தில் உள்ள தீமைகளை வெறுக்க வேண்டும். அவையெல்லாம் வெறுத்து வாழ்கிற பொழுது தான் அவர்களுக்கு ஜீவ பாதை கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஜீவபாதைக்கு ஏதுவாகாது. சிலவற்றை விளக்க வேண்டும், சிலவற்றை வெறுக்க வேண்டும், சிலவற்றை ஒதுக்க வேண்டும். ஆகவே ஒதுக்க வேண்டியவைகளை ஒதுத்து விளக்க வேண்டிய விளக்குகிற பொழுது நமக்கு ஜீவபாதை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அந்த ஜீவபாதையில் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல நாம் போய் சேர முடியும். ஆகவே நம்முடைய பயணங்கள் ஆரம்பமாகிறது. அந்த பயணம் எப்படி போகிறது என்பது தான், எதில் போகிறது என்பது தான். எல்லோரும் பயணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஒருவர் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கடிகாரமானது ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. இல்லை எனக்கு பிடிக்கலை, ஒரு அரை மணி நேரம் ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டாப் ஆகாது, அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இந்த வாழ்வு என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு ஓட்டம் போல தான் இருக்குது, ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான். மனுஷனுக்கு அந்த ஓட்டம் என்றைக்கு இந்த பூமியில் பிறந்தானோ அது முதற்கொண்டு அவன் மறிக்க வரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் எந்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறான், எந்த பாதையை தெரிந்து கொள்கிறான் என்பது தான் மிக முக்கியமானது. அவன் மரணத்தின் பாதையை தெரிந்து கொள்கிறானா, ஜீவனுள்ள பாதையை தெரிந்து கொள்கிறானா? ஜீவ பாதையை தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம், அந்த ஜீவனுள்ள பாதையை தெரிந்து கொண்டு ஜீவனுக்கு ஏதுவானவைகளை சிந்தித்து ஜீவனுக்கு ஏதுவானவை நடக்கிற பொழுது நாம் பரலோகத்துக்கு நேராக போய் சேர முடியும் என்று பார்க்கிறோம். எல்லோருமே மரணத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஜீவபாதைக்கு மாறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜீவபாதைக்கு மாற முடியும். மாற விருப்பம் உள்ளவர்கள் ஜீவபாதைக்கு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி மாறுகிற பொழுது அவர் நேராக சென்று பரலோகத்தை அடைய முடியும். இந்த பூமியில் ஜீவனை விட்ட மரித்த இயேசுவை பார்த்து யார் ஓடுகிறார்களோ அவர்கள் ஜீவனுக்கு ஏதுவான பரலோகத்தை தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே பரலோகத்துக்கு நேராக ஓடி அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் காணப்படுற மக்களில் அநேகர் மரணத்தின் பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தின் பாதையை தெரிந்து கொண்டாங்க, பொல்லாப்பின் பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த பாதையை விட்டு அவர் விலகும்படியாக நாம் ஜெபிக்கணும். அவர்களும் ஜீவ பாதையை தெரிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பொழுது அவர்களும் பரலோகத்துக்கு நேராக வந்து சேர முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாங்களும் ஒரு காலத்தில் மரணத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதை விட்டு விலகி ஜீவ பாதை தெரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தமைக்காய் ஸ்தோத்திரம். பூமியில் காணப்படுற அநேகர் அந்த மரணத்தின் பாதை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஜீவனத்தின் பாதை
தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக தாழ்த்தி ஒப்புறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். You will be succeeded.